ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.2 பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வென் ஏ இஸ் டிவைடட் பை பி. ஏ பிக்கு வந்து மூணு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாடலில் வந்து யூக்ளிஸ் டிவிஷன் லெம்மாவில் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம வந்து டிவைடண்டாக யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது இதில் வந்து உள்ளே அந்த டிவைட் பண்ணும்போது உள்ளே போடுவோம்ல, அந்த நம்பர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டிவைடில் எப்போவுமே முந்தின வேல்யூ தானே எடுப்போம். அது எப்போவுமே இது வந்து அடுத்த வேல்யூ எடுக்கணும். சரி, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யூக்ளிஸ் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா என்னென்னா a = bq + r. ஓகேவா? அது ஃபார்முலா இருக்குது. அது வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது தரவாக படிச்சுக்கோங்க. a = bq + r. ஓகேவா? வேர் 0 <= r <b இது கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து a வேல்யூ b வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? q வேல்யூ r வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்குள்ளது நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? 12 டிவைடட் பை 5. உள்ளே வந்து டிவைடட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், முந்தின நம்பர் எடுக்காமல் அடுத்த நம்பர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போ 3 5s are 15. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கும்போது நம்ம கோஷன்ட்டில் மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? பேலன்ஸ் 3. ஓகேவா? அப்புறம் நம்ம ஃபார்முலாவில் போடும்போது -12 கொஸ்டினில் a, அப்புறம் b இருக்குது. q வேல்யூ வந்து என்னது -3, r வேல்யூ வந்து +3. அதை போட்டாச்சா? அடுத்தது இது வந்து என்னது, 0 <= r இது b வேல்யூ என்னது 5. அதை நம்ம அப்படியே போட்டிருக்கோம். இதில் வந்து அப்போ கோஷன்ட் என்னது, கோஷன்ட் வந்து -3, ரிமைண்டர் வந்து 3. ஓகேங்களா? அவ்வளோதான். இனி அடுத்தது வந்து அதே மாதிரி செகண்ட் சம். a வந்து 17, b வந்து 13 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவைட் பண்ணுறோம். 17 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன் வந்து -5, ரிமைண்டர் வந்து 2 வருது. ஓகேவா? அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், a அடுத்தது b வேல்யூவு, அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னது கோஷன்ட்டாக கிடச்சிது, அடுத்தது ரிமைண்டராக கிடச்சிது. ஓகேவா? இது எல்லாமே அதே தான் வரப்போகுது. இதில் வந்து என்ன இருக்குது, இது 0 தான் வரும். இதில் b வேல்யூ போடணும். இதில் கோஷன்ட்டாக இருக்கிறது கோஷன்ட், ரிமைண்டராக இருக்கிறது ரிமைண்டர். ஓகேவா? எல்லாமே சேமாக வரும். ஒன்று மட்டும் நோட் பண்ணி, நீங்கள் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டாக இல்லையா, இல்லை எதில் மைனஸ் வருது அப்படின்னு தெரியலைன்னா என்ன பண்ணணும், இதில் ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, இதை டேலி பண்ணி பார்க்கும்போது அதே வேல்யூ வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த நம்பர் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் தான் பாருங்கள். 5 3s are 15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரியா? +15 +2 இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக 17. அப்போ தான் இதை டேலி பண்ணி கரெக்டாக இல்லையா நீங்கள் பண்ண சம்மு நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே?